சர்வதேச பொருளாதார சூழல், உலக நாடுகள் மத்தியில் ஏற்பட்ட போர் பதற்றம், அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் தங்கத்தின் விலையை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குண்டுமணி அளவிற்கு தங்கம் கூட வாங்க முடியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சமீபத்திய வாரங்களில் தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. இன்று சென்னையை பொறுத்தவரை 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 9,620 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதாவது ஒரு சவரனுக்கு 680 ரூபாய் விலை உயர்ந்து 76,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இப்படி தொடர்ந்து நாளுக்கு நாள் உச்சத்தை தொட்டு வருகிறது. ஒருபுறம் தங்கத்தின் விலை ஏறிக்கொண்டே சென்றாலும் வசதி படைத்த மக்கள் தங்கத்தை வாங்கி குவித்து வருகின்றனர். மறுபுறம் ஏழை மக்கள் வாங்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையை மாற்ற மத்திய அரசு அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. இந்தியாவில் இனி 9 கேரட் தங்க நகைகளுக்கும் ஹால்மார்க் முத்திரை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. இந்த தங்கத்தை குறைந்த விலையில் வாங்க முடியும் என கூறியுள்ளது. பொதுவாக தங்கத்தின் மதிப்பு பல்வேறு ஹால்மார்க் முத்திரை வகைகளில் பிரிக்கப்படுகிறது. அதாவது 14 கேரட், 18 கேரட், 20 கேரட், 22 கேரட், 23 கேரட் மற்றும் 24 கேரட் ஆகிய வகைகளில் பட்டியலிடப்பட்டுள்ளன. அந்த வரிசையில் தற்போது 9 கேரட் தங்கமும் சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது 9 கேரட் தங்க நகையில் 37.5 கிராம் மட்டுமே சுத்தமான தங்கம் இருக்கும். மீதமுள்ள 62.5% தாமிரம், வெள்ளி அல்லது துத்தநாகம் போன்ற அலாய் உலோகங்களை கொண்டிருக்கும். நம்மில் பெரும்பாலோர் 22 கேரட் தங்க நகைகளையே விரும்புகின்றனர். இதற்கு காரணம் 22 கேரட் தங்கத்தில் 91.6% தங்கம் மட்டுமே இருக்கும். உதாரணத்துக்கு சுத்தமான 24 கேரட் தங்கம் 10 கிராம் ரூபாய் 1 லட்சம் என்றால் 9 கேரட் தங்கம் 10 கிராம் ஜிஎஸ்டியை சேர்த்து 37,000 என கூறப்பட்டுள்ளது. இதனால் ஏழை மக்கள் குறைந்த விலையிலும் தங்க நகைகளை வாங்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.